எனக்கு தெரியும் இந்த வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு இவன் என்ன தான் இந்த வீடியோவில் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பீங்க. பட் கண்டிப்பாக மாறும். இந்த வீடியோவில் தலைப்பில் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக 100%, அதாவது 100% மாறலனா கூட கண்டிப்பாக 1% கண்டிப்பாக மாறி இருக்கும். வாங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் மொக்க போடுறான், வேறு எந்த ஒரு கண்டட்டும் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன கஷ்டம், அவன் பாருப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், அவனை மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியலையே, சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜ் போகிறோம். காலேஜ் போயிட்டா அவன் பாருப்பா எப்படி வாழ்கிறான், எப்படி பேராக இருக்கான், எப்படிப்பட்ட பொண்ணு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு கஷ்டம். சரி, அங்கேயும் முடிஞ்சா அதுக்கப்புறம் என்னங்க, வேலையில்லா பட்டதாரி தான். அதுக்கப்புறம் வேலை தேடுறோம். வேலை தேடும்போது கரெக்டான வேலை கிடைக்கிறதில்ல. அப்போ நான் மற்றவங்க மாதிரி இந்த புக்கில் இது இருக்குது, இந்த ஆத்தர் இதை பற்றி சொன்னாங்க, அதே மாதிரி இவங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ணி அப்படின்லாம் சொல்ல வரலைங்க. என்னோட நிஜ வாழ்க்கையில் நான் சொல்லதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் விட்டதுனால என்ன கெட்டது நடந்துச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க இருக்குது. இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான். அதாவது என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு நினைக்க வேணாம், கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம். நீயாகட்டும், நீங்களாகட்டும், நானாகட்டும், நம்ம தான் நம்ம கஷ்டத்துக்கும் காரணம், நம்ம சந்தோஷத்துக்கும் காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னா அவன் முயற்சி பண்ணால் எடுக்கிறான், அதை விடுங்க. எப்படி நம்ம அடுத்தவனை மாதிரி வாழணும், அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமோ அப்பயே பொறாமல் உண்டாச்சு. அதன் மூலம் அந்த நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் நம்ம லைஃப் டோட்டலாக காலி. நீ அடுத்தவனை மாதிரி இல்லாமல் உன்னை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படு. அதுவும் மனசுக்கிட்ட கேளு, நம்ம எது மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு என்னென்ன வேணும், இந்த செகண்ட் இந்த நிமிஷம் நம்மளுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மனசுக்கிட்ட கேளு. கண்டிப்பாக உன் மனசு அதை கேட்கும். ஒரு நாள் கேட்கக்கூடாது, 2 நாள் கேட்கக்கூடாது. உடனே நீங்கள் கேட்கலாம் கீழே கமெண்டில், சார் நான் இன்றைக்கி கேட்டேன், எனக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. இல்லை சார், நான் இந்த செம்மில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கிட்ட கேட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் கேட்டால் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு என்ன பண்ணும், உங்களையே நம்பாது, உங்களையே கேலி பண்ணும். என்னடா அவன் திடீர்னு படிக்கவே மாட்டேன்றான், இன்றைக்கி நம்மக்கிட்ட ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்படின்னு கிடைக்கும். 2வது நாள் கேளுங்க, அப்பயும் நம்பாது. 1 மாதம் கண்டிப்பாக உங்களுடைய மனசு அதை ஏற்றுக்கும், 1% மாறும். 2 மாதம், 3 மாதம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க யாருமே ஆள் இல்லை. நான் இது ஃபஸ்ட் ரேங்க்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சொந்த வீடு வேணும், சொந்த காரு வேணும், அதை மட்டும்தான் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணலை. நம்மளுக்கு சொந்த வீடு கிடச்சிருச்சு, சொந்த காரு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணங்கள் தான் வெளிப்பாடாக வெளியாகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், லைட்டை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபஸ்ட்டு முறை முயற்சி பண்ணார், தோல்வி அடைஞ்சிட்டார். 2வது முறை தோல்வி, 3வது முறை தோல்வி, 10,000 முறை அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் 10,000 முறை முயற்சி செய்தார். அப்போ தான் அவரால் வின் பண்ண முடிஞ்சு.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா திறமை இருக்கிறவன் இருந்தும் ஒரு சிலர்கிட்ட ரொம்ப திறமை அதிகமாக இருக்குது, அப்பயும் அவன் என்ன பண்ணுறான், பாஸ் பண்ண முடியதில்லை. ஒரு சிலர்கிட்ட திறமையே இல்லை, அதுக்கு நான் குறை சொல்ல வரல, அவங்ககிட்டே திறமை இருக்குது பட் குறைவாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட முயற்சிகள் நம்பர் ஆஃப் ட்ரை, அவங்ககிட்ட முயற்சிகள் அதிகமாக இருக்குது பட் திறமை குறைவாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில அட்டம்ப்ட்லேயே ஜாப் கிடைச்சிருது. ஆனால் திறமைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 டைம் ட்ரை பண்ணுறாங்க, 4வது டைம் விட்டு போயிடுறாங்க. அப்போ இங்கே பேசிக் என்னங்க, நம்மளுடைய முயற்சிகள். நம்ம எத்தனை டைம் முயற்சி பண்ணுறோம். ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா 100 டைம் முயற்சி பண்ணணும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, 1000 டைம் முயற்சி பண்ணணும். இல்லை நான் ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும், எனக்கு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா 10,000 தடவை முயற்சி பண்ணணும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். சரி, ஓகே, என்னடா இவன் உண்மையான வாழ்க்கையோட நிஜ கதையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கம்பி கட்டுற கதையாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, இப்போ சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில், என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை இப்போ சொன்ன சீக்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நான் லவ் பண்ணும்போது, இது உங்களுக்கு நிறைய பேருக்கு சில்லியாக இருக்கலாம், அப்படி இல்லையா காமெடியாக இருக்கலாம், பட் என்னோடய லைஃப்பில் நடந்த உண்மையான விஷயம். நான் இதை வெறும் வீடியோக்கோசரம் மட்டும் சொல்லலை, முழுக்க உண்மையான விஷயம். நான் லவ் பண்ணும்போது லவ் பண்ணேன், அதில் பல பிரச்சனை வந்துச்சு. பல பிரச்சனையில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் வீட்டில் மேரேஜுக்கு ஓகே சொல்லலை. அப்படி சொல்லாத போது என்னோடய முயற்சி, நான் பண்ண முயற்சினால் மட்டுமே என்னோடய மேரேஜ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாக நடந்துச்சு. இது நான் இப்போ சொன்ன விஷயத்தை, அதாவது 100 டைம் முயற்சி பண்ணுங்கள், 1000 டைம் முயற்சி பண்ணுங்கள், உங்களை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது உண்டு. பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் மட்டுமே. கண்டிப்பாக நீ எத்தனை டைம் முயற்சி பண்ணியோ அத்தனை டைம் நீ கண்டிப்பாக வின் பண்ணியிருப்ப. இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு யார் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா இன்னையிலிருந்து நான் முயற்சி பண்ணுறேன், நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், அப்படி இல்லையா நான் இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுறேன், இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவால் நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவால் எனக்கு ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கை மாறினா கூட போதும். கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.